இருந்தா கொடுங்க. உங்ககிட்ட டம்ளர் இருக்குமே. டம்ளர் எல்லாம் சாம்பார் வேணா பத்தாதுங்க. ஏதாவது அண்டாவது குண்டாவது கொடுங்க. குண்டாவா? அவ்வளவு இட்லியா வாங்க போற? 2 இட்லி தாங்க. ஆளுக்கு ஒரு இட்லியா போட்டு சாம்பார்ல கரைச்சு குடிப்போம். 4 இட்லி சேர்த்து வாங்கினா உங்க ஆசை குறைஞ்சிடுவாரா? இப்போதைக்கு 2 இட்லி தான் காசு இருக்கு. நாளைக்கு இதுவும் இருக்குமா இருக்காத சந்தேகம். சரி, நீ ஒண்ணு பண்ணு. நான் உனக்கு 50 பைசா தரேன். நீ போய் இன்னொரு 4 இட்லி வாங்கி திருப்தியா சாப்பிட்டு வா. அது எப்படிங்க எங்க ஆசானை விட்டுட்டு நான் மட்டும் போய் சாப்பிடுறது? அது குரு துரோகம். நீ முதல்ல சாப்பிடுறா. உன் ஆசானை பத்தி அப்புறம் யோசிப்போம். എന്റെ ഗുരുവായൂരപ്പ, ഞാൻ ഇവിടെ വന്ന് 1 മാസം കഴിഞ്ഞ് ഇതുവരെ മ്യൂസിക് ഡയറക്ടർ ചാൻസ് കിട്ടിയില്ല. കയ്യിലിരിക്കുന്ന പൈസ ഈ മാസം വാടകയ്ക്ക് തന്നെ വരും. അടുത്ത മാസം വാടകയ്ക്ക് ഞാൻ എന്ത് ചെയ്യും? പറയൂ ഗുരുവായൂരപ്പ, പറയൂ. சாமி வீட்டை காலி பண்ணிட்டு சொந்த ஊருக்கே போய் சேரு. ആരാണിത്? എന്റെ ഗുരുവായൂരപ്പനോ സംസാരിക്കുന്നത്? குருவாயூரப்பன் இல்லையா, வீட்டுக்கார அப்பன். நமஸ்காரம். நமஸ்காரம். ஏயோ, நீ வந்தன்னைக்கே உனக்கு நான் சொல்லி இருக்கிறேன்ல, இந்த மாதிரி ஹார்மோனிய பொட்டியை வச்சுக்கிட்டு மெட்ராஸ்ல பொழைக்க முடியாதா அப்படின்னு. பேசாம அதை தலையை சுத்தி எரிஞ்சு விட்டு வேற வேலை வெட்டிய பாரு ஐயா. അതില്ല സാറേ, എനിക്ക് വിശ്വാസമുണ്ട്. ഒപ്പം സത്യമായിട്ട് എനിക്ക് മ്യൂസിക് ഡയറക്ടർ ചാൻസ് வாங்கி தரும். ஆமா, குருவாயூரப்பன் நேரம் மெட்ராஸுக்கு வந்து பாண்டி பஜார்ல குருவாயூரப்பன் பிலிம்ஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு உனக்கு வண்டி அனுப்பிச்சு உன்னை பெரிய மியூசிக் டைரக்டர் ஆக்க போறாரு. நீ ஒரு முடவாதம் பிடிச்சவன். உனக்கு சொல்லி புரிய வைக்கிறதுனா அது பெரிய சமாச்சாரம். இந்த மாசம் வாடகை எடு. தரவாத எடு, உடு, இடையில வரமாட்டேங்கிற. என்னங்க இது? இட்லி தான். உன் ஆசானை கொண்டு போய் கொடு. சட்னி உள்ள வச்சிருக்கேன். சரிங்க. ஏய், ஏண்டா, உன் ஆசா 2 இட்லி தானே காசு கொடுத்தாரு. இப்ப இவ்வளவு இட்லி எதுன்னு கேட்டா என்ன சொல்லுவ? கடனுக்கு வாங்கினேன்னு சொல்லுவேன். முண்டோ, நான் கொடுத்தேன்னு சொல்லுடா. ஐயோ, அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க. எங்க ஆசான் கோச்சுக்காரு. ஒன்னும் கோச்சுக்க மாட்டாரு. அவருக்காக நானே ஸ்பெஷலா ரெடி பண்ணேன்னு சொல்லு. இத பாருங்க, எங்க ஆசா பட்னி இருந்தான்னு கிடப்பாரு. ஆனா அடுத்தவங்க கிட்ட கை நீட்ட மாட்டாரு. എത്ര ഇഡ്ലി? 5-6 இட்லி இருக்கும். 5-6? ഞാൻ 2 കല്ല് പൈസ തന്നു. கடையில வாங்கல, அண்ணி கொடுத்தாங்க. അന്നിയോ? അതാരാണത്? அதான் கீழ் வீட்டுல இருக்க வசந்தி அம்மா. வேணாமா வேணாமா, காலங்காத்தால வயிறு ரொம்ப தின்னா மந்தமா இருக்கும், தூக்கம் வந்துரும்மா. നീ മിണ്ടാതിரு. ഇതാ സാറേ, ഞാൻ പാവപ്പെട്ടവൻ തന്നെ, പക്ഷെ പിച്ചക്കാരനല്ല. എന്താണിത്? என்னப்பா இது, இட்லி தானே? இதுக்கு போய் ஏன் பிச்சைக்காரன் கிட்டக்காரன் பேசிட்டு இருக்கிற? ഇത് ഈ വീട്ട് ഇഡ്ലിയാണോ? നിങ്ങൾ മോൾ കൊടുത്തയച്ച് ഞാൻ ചോദിച്ചോ? என்னம்மா இது, அந்த ஆளு நம்ம வீட்டு இட்லிங்கிறான், நீயா கொடுத்து அனுப்பிச்ச? அது வந்து தாத்தா வந்து ഇതാ സാറേ, എനിക്ക് ഇതൊന്നും പിടിച്ചില്ല. ഈ പാലക്കാട്ട് മാധവൻ പട്ടിണി കിടന്നാലും കിടക്കും, യാരിടത്തിലും കൈയിട്ട് വാങ്ങിയിട്ടില്ല. മോരിടത്തിൽ പറഞ്ഞോളൂ, ഞാൻ വരാം. ஏமா, நம்ம வீட்டு இட்லியை அவனுக்கு எதுக்கு கொடுத்து அனுப்பிச்ச? என்ன அர்த்தத்துல கொடுத்து அனுப்பிச்ச? நம்ம சமையல் கட்டுல இருக்கிற இட்லி மேல மாடியை சுத்துதே, என்னம்மா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல தாத்தா. அந்த சின்ன பையன் வந்து பசிக்குது, சாப்பிடறதுக்கு அந்த ஆளு காசு கொடுக்கலன்னு சொன்னா, சாவான்னு நினைச்சு இட்லி கொடுத்தேன். அது போய் அவர்கிட்ட கொடுத்துட்டான் போல இருக்கு. அதான் சத்தம் போட்டு போறாரு, வேற ஒண்ணும் இல்ல. பசிக்குதுன்னு பரிதாபப்பட்டு நீ கொடுத்த. அவன் என்னமோ பெரிய மகாராஜா விட்டு குழந்தை மாதிரி என்ன மலையாளத்துல திட்டிட்டு போறான். இன்னைக்கு அவன் உண்டு நான் உண்டுன்னு பாத்துறேன். பொட்டி தட்டில வெளியில தூக்கி எறிஞ்சு கைய காலமா எதுக்கு வேண்டாங்கறியா? அப்ப 3 இட்லியை என் தட்டுல வச்சு அரை குண்டான் ஜாம்பார ஊத்து. சும்மா இதெல்லாம் பேசாத ஆசானே. காலையில உன்ன ஒரு சினிமா கம்பெனி கூட்டி போனல்ல, என்னடி ராக்கமா ஸ்டைல்ல ஒரு டியூன் போட சொன்னாங்கல்ல, மரியாதையா போட வேண்டியதானே? அதை விட்டுட்டு அந்த மாதிரி டியூன் போடுறதுன்னா அதுக்கு விஸ்வநாத சாரையை கூப்பிட்டுக்கணும். என்ன அர்த்தம்? இப்படி எல்லாம் கௌரவம் பாத்தீங்கன்னா நீ எப்படி மியூசிக் டைரக்டர் ஆவ? ആ ട്യൂൺ ആ മ്യൂസിക് ഡയറക്ടറെ പോടട്ടെ. ഈ മാധവനുക്ക് ഒരു സ്റ്റൈൽ ഉണ്ട്. ஆமா, பெரிய ஒரு ஸ்டைல். காலையில என்ன ஒரு கம்பெனி கூட்டி போனல, அங்க டியூன் போட சொன்னாங்கல்ல, என்ன டியூன் போட்டா? എടോ, ആ ട്യൂൺ വളരെ നന്നായിട്ട് ട്യൂണാണ് ഞാൻ ഇട്ടത്. കേള്. തല്ലല്ലല്ലേ താലല്ലേ താലല്ലല്ലേ താലല്ലേ താലല്ലല്ലാലല്ലല്ലാലല്ലല്ലേ. இதான உன் ஸ்டைல். நான் பாடுறேங்க. ரூபத்தரா மஸ்தானா प्यार मेरा देवाना ഓൾക്ക്. ഇത് എന്റെ ട്യൂൺ, സത്യമായിട്ട് ഇത് എന്റെ ട്യൂൺ. ഈ ട്യൂൺ എങ്ങനെ ഹിന്ദിക്ക് പോയി?
காப்பி அடிச்சுட்டு வந்து போய் சொல்ல வாத்தியாரே. இல்லடா கோபி, சத்தியமாயிட்டு இது எந்த டியூன். 10 வருஷம் முன்பு கேரளாவில் ஒரு நாடகத்துக்கு ஞான் இட்ட டியூனான் இது. அப்புறம் இப்படி ரயில் ஏரியா பாம்பே போச்சு. பாம்பே இப்பதന്നെ ഞാൻ ഓർമ്മിക്കുന്നു. കേരളാവിൽ എന്റെ നാടകം കാണാൻ ബാംബെയിൽ നിന്ന് ഒരു ഹിന്ദിക്കാരൻ വന്ന് അയാൾ തന്നെ എന്റെ ട്യൂണെ കാപ്പി അടിച്ച് பாம்பே கொண்டு போய் காசாக்கி. ஆமா, இது என்கிட்ட சொன்ன மாதிரி வெளியில யார்கிட்டயும் சொல்லிடாத, கல்லடி கிடைக்கும். போடா, சத்தியம் எந்தானன்னு குருவாயூரப்பனே அறியும். சரி, மணி 11க்கு மேலே ஆச்சு. இப்ப கதவு தட்டினா அந்த அம்மா சண்டைக்கு வரும். நான் இப்படி படுத்துக்கிறேன், நீ அப்படி ஓரங்கட்டு. எடோ கோபி, பயங்கர குளிரடா. எடோ கதவை தட்டடா. சும்மா ராதானா, அந்த பொண்ணு சரியான வாயாடி. அதுகிட்ட நேரத்துல யாரும் வாங்கி கட்டிக்கிறது. காலையில இருந்து ரோடோட இழுத்தடிச்ச மனசுல கொஞ்ச நேரமா நிம்மதியா தூங்க விட மாட்டிய. நமஸ்காரம். கோபி போய் ஞான். எனக்கு உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். காலையில நான் இட்லி கொடுத்து அனுப்பிச்சேனே, ஒரு பொண்ணு ஒரு ஆம்பளைக்கு எதுக்காக இட்லி கொடுத்து அனுப்புவா? என்ன அவமானிச்சதല്ലേ നിങ്ങൾ അങ്ങനെ செஞ்சது? ഞാൻ മുൻപേ പറഞ്ഞിട്ടുണ്ട്. ഇതാ, ഞാൻ പാവപ്പെട്ടവൻ തന്നെ, പച്ച പിച്ചക്കാരനില്ല. ഈ പാലക്കാട്ട് മാധവൻ അന്തസ്സുള്ള കുടുംബത്തിൽ ജനിച്ചവനാണ്. ഈ അവമാനം സഹിച്ചിട്ടില്ല. എന്താ താത്ത വരട്ടും, വരട്ടും. എന്താ ஏங்க, அது ஹார்மோனியம் வச்சிருக்க, அந்த பொம்மை எவ்வளவு? 3 ரூபாய்ங்க. ரொம்ப அநியாயமா சொல்றீங்களே, கொஞ்சம் கம்மி பண்ண கூடாதா? 3 ரூபாய்க்கு ஒரு பைசா குறைக்க மாட்டேன். சரி கொடுங்க. இந்தாங்க. ஸ்ரீராஜராஜ ராஜேஸ்வரி ஓம்கார பிரணவாஹரி ஓம்கார பிரணவாஹரி. எப்பா மாதவா, உனக்குத்தான் சாதிசனா உறவுக்காரங்க யாருமே இந்த ஊர்ல இல்லையே. இந்த மாதிரி வீட்டுல விசேஷம் நடக்கும்போது கலந்துக்க வேண்டியதானே. தந்தடி சாக்குல சாமி கும்பிட்ட மாதிரி இருக்கும், ஒரு வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். എന്താ സാപ്പാടോ? ഈ മാധവൻ എന്താ ഊണ് കളിക്കാനേ ഇവിടെ വന്ന്? ഞാൻ വരില്ല. இரு மூக்கு மேல கோவம் வந்தா எப்படிப்பா? உயிரை வேட்டி தூக்கிட்டு ஏறிடுவியா மாடி மேல? சும்மா ஒரு வார்த்தையை சொன்னப்பா. வா உட்கார், வா உட்காருப்பா, உட்கார். சாய் எந்தடா கோபி, நீ எப்போ வந்த? சோறு போடுறதா கேள்விப்பட்டேன். அது 6 மணிக்கு வந்து உட்கார்ந்துட்டேன். தாரணி. எடோ தாரணி அல்லடா, தாரணி. சுண்டலுக்காக பாடுற பாட்டு. இதுல சுதி என்ன வேண்டி கிடக்கு? கொஞ்ச நேரம் சும்மா இருவாதேர. கோபி, அந்த பொம்மையில உன் ஆசா மாதிரியே ஒரு பொம்மை இருக்கு பாத்தியா? எங்க? அது இருக்கு. ஆமா, பச்சை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஆரம்பிய பெட்டி வச்சுக்கிட்டு ஆசா மாதிரி தான் இருக்கு. அதுகிட்ட இன்னொரு பொம்மை இருக்கு பாத்தியா? ஆமா, என்ன மாதிரியே இருக்குல்ல? ஜோடி பொருத்தம் ரொம்ப நல்லா இருக்குல்ல? புரியுது. ஆசாங்கிட்ட போய் சொல்றியா? வேற எங்கேயாவது உட்கார்ந்து இருக்கணும். நான் தெரியாதனமா அங்க வந்து உட்கார்ந்துட்டேன். போய் சொல்லுடா. சொல்றேன். ஆசானே, அங்க பாருங்க, உங்களாட்ட ஒரு பொம்மை. எவ்வளவு? அதோ பச்சை சட்டை போட்டுக்கிட்டு கையில ஆரம்பிய வச்சுக்கிட்டு. அது என்னை போல் உண்டு. அதுக்கு பக்கத்துல ஒரு பொம்பளை பொம்மை இல்ல? அது யாரு மாதிரி இருக்கு? நம்ம வசந்தி அக்கா மாதிரி இல்ல? ஜோடி பொறுத்த எப்படி பிரமாதம். ഇപ്പോൾ നോക്കിയോ, ഈ ജോഡി പൊരുത്തം പ്രമാദമായിട്ടുണ്ട്. குருவே, சில விஷயங்களுக்கு கொஞ்ச நாளைக்கு நான் குருவா இருக்கேன், நீ சிஷியனர். ஆஹா, எந்த ஒரு தரிசனம். சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே. இந்த ஆளை நம்ம லவ் பண்றோம்னு எத்தனையோ விதமா சொல்லி பார்த்துட்டோம். ஆனா இந்த ஆளு புரிஞ்சுக்கிற மாதிரியே தெரியலையே. ஒருவேளை நாம குளிக்கிற அழக பார்த்து அதுல இந்த ஆளுக்கு லவ் வருமா?
சரி, காசா பணமா கடைசியா ஒரு முயற்சி பண்ணி பாப்போமே. சூரிய பகவானே, சூரிய பகவானே, சூரிய பகவானே, ரட்சிக்கும் சூரிய பகவானே, சூரிய பகவானே. ஆஹா ஆஹா, பிரம்மாண்டமாயிட்டு உண்டு. இப்போ நீங்கள் பாடினது பந்துராளி ராகம். ராகத்தில் கடைசியாயிட்டு பாடினதில் நீங்கள் ஒரு சிறிய மிஸ்டேக் செய்து நோக்கோ. நான் பாடணும். கப மகரி சாச சரினி சரிகரி கக கம பதா, அது மிஸ்டேக் ஆனும். பந்துராளி ராகத்தில் பெரிய தா வரில்ல, சின்ன தா வரணும். கம பதா பதா பதா. நிறுத்தப்பா, എന്തിനാ അടുക്കുന്ന? ഞാൻ പാടുന്നില്ലേ? നോക്കൂ, ഗമ പത അങ്ങനെയില്ല. പത പത മപത ഗമ പത ഗമ പത ഗമ 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 പത ഗമ 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 പത ഗമ പത ഗമ പത ഗമ പത ഗമ 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 പത ഗമ പത ഗമ പത ഗമ ഗമ ഗമ. എന്താണിത്? சப்பானி சப்பானி சப்பானி, டியூப்லைட் டியூப்லைட் டியூப்லைட், முண்டை 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 முட்டை முட்டை, மொத்தத்தை நீ பாத்து. என்னங்க உள்ள வரலாமா? வாடா சின்ன வாத்தியாரே. என்ன? சட்டை கஞ்சி போட்டு இஸ்திரி பண்ணன, கஞ்சி வாங்கலாம்னு வந்தேன். சாதம் இப்பதான் வெந்துட்டு இருக்கு, கொஞ்ச நேரம் கழிச்சு தரேன். சரி, அப்ப வர்றேங்க. டேய் கோபி, என்ன இப்ப அவசரம்? உட்காரு உட்காரு. என்ன என்னங்க? உன் ஆசை என்ன செஞ்சிட்டு இருக்காரு? மாமூல் உத்தியோகம் தான், டியூன் போட்டுட்டு இருக்காரு. ஆமா, அந்த ஆள் டியூன் போட்டு 5 ஆச்சு. டேய் கோபி, கலைஞன்னா ரசிக்க தெரியணும். ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சுக்க தெரியல, அந்த ஆள் எங்க மியூசிக் டைரக்டர் ஆக போறாரு. கரெக்ட்டுங்க. நீங்க இட்லி கொடுத்தப்போ நான் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அந்த ஆள் ஒரு டியூப் லைட். அவர் நிலைமையில நான் இருந்து என்கிட்ட இப்படி ஒரு பொண்ணு நடந்துட்டா நம்மட்டு பீச் சினிமா பார்க்னு கூட்டி போய் செட்டப்பே பண்ணிருப்பேன். ஊண்டி அரைஞ்சு என்ன பாரு, படவா ராஸ்கல். என்ன பேச்சு பேசுற நீ? உன் வயசுக்கு நீ இப்படி பேச மாட்டா? உங்க வயசுக்கு நீங்க மட்டும் என்கிட்ட இதெல்லாம் பேசலாமா? தப்புதான்டா, தப்புதான். உன்ன மாதிரி சின்ன பசங்களை தூது விடுறது மிஸ்டேக்னு எனக்கே நல்லா புரியுது. இருந்தாலும் வேற வழி இல்லையே. டேய், எனக்கு ஒரு உதவி செய்யறியா? எப்படியாவது ஆசாங்கிட்ட போய் என் மனசுல இருக்கிறத கொஞ்சம் ஜாடமாடியா சொல்றியா? சொல்றதுக்கு ஒண்ணு இல்லைங்க, இப்போ நான் போய் சொல்லிட்டு வந்துருவேன். ஆனா அதையும் அந்த ஆள் உங்க தாத்தா கிட்ட சொல்லிட்டாருன்னா? ஐயோ வேண்டாம், அந்த ஆளு செஞ்சாலும் செய்வாரு, அப்புறம் என் மானமே போயிடும். ஏங்க இப்படி ஒண்ணு செய்யலாமா? எப்படி? நீங்க காதல் பாட்டை 4 வரை எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்து டியூன் போட சொல்லுங்க. சொன்ன? அவருக்கு தமிழ் தெரியாது. டியூன் போட சொன்னா பாட்டுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாரு. பாட்டுக்கு அர்த்தம் சொல்ற மாதிரி உங்க மனசுல உள்ள சொல்லிடுங்க. அப்போவாது புரிஞ்சுக்கிறாரான்னு பாப்போம். கரெக்டா, இது நல்ல ஐடியா. இதுல நிச்சயமா புரிஞ்சுக்குவாரு. ஆமா, என்ன பாட்டு எழுதுறது? ஆமா, ஆனா அவன் நல்லா இருந்து உங்களுக்கு எல்லாம் நானே சொல்லி கொடுக்க முடியுமா? லவ் பண்றது நீங்களே யோசனை பண்ணி ஏதாவது பாட்டு எழுதுங்க. பயப்பட வேண்டாம், நான் உங்களை ஒண்ணும் செய்ய மாட்டேன். நீங்க மியூசிக் டைரக்டர் தானே? അതെ. ട്യൂൺ പോட தெரியுமா? എന്താണിത്? ഞാൻ മ്യൂസിക് ഡയറക്ടർന്ന് പറഞ്ഞില്ലേ, പിന്നെന്താ കളിയോ? களியும் இல்ல சோறும் இல்ல. உங்களுக்கு உண்மையிலேயே திறமை இருந்தா நான் குடுக்குற இந்த பாட்டுக்கு டியூன் போடுங்க பார்க்கலாம். என்ன இப்ப முடியுமா முடியாதா? ഈ പാലക്കാട്ടും മാധവനെ ഒരു മദ്രാസ് പെൺകുട്ടി പരിശോധിച്ചോ? എന്താണിത്? தமிழ் நான் படிக்கிறேன், அத நல்ல மனசுல அர்த்தம் பண்ணிட்டு
அப்புறமா டியூன் போடுங்க. எந்தடா எந்த பறையன்னு? வாத்தியார, அவங்க என்ன சொல்றாங்கன்னா சொல்றத நல்லா மனசுல புரிஞ்சுட்டு அப்புறம் டியூன் போட சொல்றாங்க. வாசிக்க. எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நிக்க நிக்க நிக்க. ஃபர்ஸ்ட்ல சிச்சுவேஷன் ஏதானோ? சிச்சுவேஷன் இப்போ நீங்க இருக்கீங்க, நான் இப்படியே இருக்கணும். நான் இருக்கேன். நம்ம ரெண்டு பேத்துக்குள்ள ஒரு லவ். லவ்? ஓ, ஒரு பெண்குட்டிக்கும் ஒரு ஆளினும் பிரேமம். குட்டிலாம் கிடையாது, எனக்கும் உங்களுக்கும் தான் லவ். அதே ഞാൻ மலையாளத்தில் പറഞ്ഞது. சரி சரி. இப்போ நாம லவ் பண்றோம் இல்லையா? ஒரு நாள் நைட்ல யாருக்கும் தெரியாம தனியா இங்க வரேன். அப்போ நாம ரெண்டு பேரும் ஜோடியா கை கோத்துட்டு சந்தோஷமா பாட்டு பாடுறோம். நான் சொல்ற சிச்சுவேஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? മനസ്സിലായി മനസ്സിലായി. ലവ് ഡു ഇറ്റ്. നൈറ്റ് എഫക്ട്. നസീറും ശീലാവും ആക്ട് ചെയ്താൽ നന്നായിട്ടിരിക്കും. அதாரது நசீரு. അതെന്റെ വാദ്യാർ. ലിറിക് ഏതാണോ? எனக்கும் உனக்கு தான். എന്തടാ അത്? உங்க ஜோடி பொருத்தம் ஒரு செட்டப்பா இருக்குன்னு சொல்றாங்க. എനിക്കും ഉണക്കും താ പൊരുത്തം. இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? എന്താ? நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது அவங்க அம்மாவுக்கும் தாத்தாவுக்கும் தெரிஞ்சா உதவும்ல, அதை சொல்றாங்க. എനിക്ക് ഉണക്കും താ പൊരുത്തം. ഇതിൽ എത്ര കண்களுக்கு வருத்தம். நெக்ஸ்ட் லைன். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்க கிடைக்கும்? இதேதானே? அதாவது இந்த மாதிரி ஜோடி இந்த உலகத்திலே இல்லையா, அதான் அர்த்தம். ஓஹோ. எனக்கு உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? ஓகே ஓகே. உனக்கும் தான் பொருத்தம். இதில் எத்தனை கண்களுக்கு வருத்தம்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? ஓகே ஓகே. எடோ எனக்கும் உனக்கும் உள்ள பொருத்தம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் எனக்கும் உனக்கும் தான் பொருத்தம். நம் இருவருக்கும் உள்ள நெருக்கம் இனி யாருக்கு இங்கே கிடைக்கும்? எனக்கும் கிடைக்கும். நோக்கியோ டியூன் நோக்கியோ. நெக்ஸ்ட் லைன் ஏதானோ? நீ வாத்து இனி உங்ககிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல, அதானங்க? அதே லைனும். ஆமா, நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல அப்படின்னு பாடுங்க. நான் வாத்து என்கிட்ட சொல்லி புண்ணியம் இல்ல. நான் வாத்து മാധവൻ എന്താ ഇങ്ങനെ വിളിക്കുന്നു? കോർട്ടോ? പിന്നെന്തയാ ഒരു തലയില കൂപ്പിട്ടാ കേറിങ്ങി വരിക. എന്താ എമ്മോ രസീത്? ഞാൻ ആർക്കും പണം അയച്ചിട്ടില്ല. നീ അഡ്രസ് മാറി വന്നു. യോ പാലക്കാട്ട് മാധവൻ നീ തന്നെ ഉണക്കത്താ രസീത്. മനസ്സിലാകുന്നില്ല. ഗോപി, എടോ ഗോപി. என்ன சொன்ன? എന്താ അത്? ഞാൻ അമ്മയ്ക്ക് പണം അയച്ചില്ലല്ലോ, പിന്നെ എങ്ങനെ രസീത് വന്നു? எனக்கு என்ன தெரியும் யார் அமிச்சாங்களோ? எனக்கு தெரியாது. நான் உள்ள துணி மடிக்கணும், நான் வரேன். ஏண்டி வசந்தி, உன் தங்க வளையல் எங்க காணாம போயிடுச்சு சொல்லி உன் தங்கச்சி கிட்ட சொன்னியாமே? வீடு பூரா நல்லா தேடி பாத்தியா? தேடி பார்த்தா எங்க தொலைஞ்சு போயிடுச்சு போல. தொலைஞ்சு போச்சா? ஏண்டி கண்டாண்டி வளையல் தொலைச்ச மாதிரி சாதாரண சொல்லிட்டு இருக்கே. தங்கண்டி தங்கம், கொஞ்சமாவது காசுடைய அருமை தெரிஞ்சிருந்தா இவ்வளவு அஜாக்கிரதை இருந்திருப்பியா? உங்ககிட்ட தான் நீ பேசிட்டு இருக்க, அமுக்கா மாதிரி வாய மூடிட்டு இருக்கியே. எங்க தொலைச்சுன்னு சொல்லு, நானா போய் தேடி பாக்குறேன். அட, தொலைஞ்சு போச்சுன்னு சொன்னா சும்மா விட்டுற வேண்டியதானே? அத போய் வளவலன்னு பேசிட்டு இருந்தா காணாம போனது திரும்ப கிடைச்சிடுமா? ஆமாண்டி, நான் பேசுறது உனக்கு அப்படித்தான் தெரியும். 3 வேளை நாங்க சாப்பிடுறோமோ இல்லையோ, ஊத்தவளாச்சும் உனக்கு தங்கத்துல வளைய செஞ்சு போட்ட பாரு. என்ன அடிச்சுக்கலாம் பழசாலியே. சட்டம் எவ்வளவு எடுத்து ஓடி போயிட்டான். அதுக்கு பத்தது இப்படிதானே இருக்கும். எனக்கு விடிவு காலமே இல்லையா? എടോ ഗോപി, இந்த வளையல் எடுத்து வா. எந்த வளையல்? வசந்தியோட வளையல். வசந்தி வளையல? அது இந்தடா, வசந்தி எடுத்து போய் கொடுத்து வா. பிடிச்சோடா. சத்தியமா சொல்றாங்க, உனக்கு மியூசிக் போட மட்டும்தான் தெரியும், வேற ஒண்ணும் தெரியாது. பரவாயில்ல, போய் கொடுத்து வா. சும்மா குடுக்குன்னு சொல்றியா? குடுக்கத்து எவ்வளவு நேரம் ஆகும்? ஆனா அந்த
പറഞ്ഞെങ്കിൽ ഞാനും വസന്തിയെ വളരെ സ്നേഹിക്കുന്നു. நிஜமா வாசன அப்படியே இத்தனை நாளா என்கிட்ட கூட சொல்லல. ഗോപി, ഞാൻ ഒരു മലയാളിയാണ്. വസന്തി ഒരു തമിഴ് പൊണ്ണു. ഞാൻ ഒരു തപ്പ് ചെയ്താൽ അത് എന്റെ നാട്ടുകാരെ എല്ലാം ബാധിക്കും. നിശ്ചയമായിട്ട് ഈ കാതലെ വസന്തി വീട്ടിൽ யாரும் സമ്മതിക്കില്ല. അപ്പോൾ ഞാനും വസന്തിയും വീட்டை விட்டு ஓடி போகணும். അങ്ങനെ ഓടിപ്പോയാൽ വസന്തി കുടുംബத்துக்கு ஒரு கெட்ட பேர் வரும். அதோடு வசந்திக்கு கல்யாண பிராயத்தில் ஒரு சிஸ்டர் உண்டு. ആ സിസ്റ്റർ കല്യാണം എങ്ങനെ നടക്കും? ഇതെല്ലാத்தையும் விட ഞാൻ വേല വെട്ടി ഇല്ലാത്തവർ. വസന്തിക്ക് ഏതു വിധത്തിലും ഞാൻ പൊരുത്തപ്പെട്ടവർ അല്ല. അതുകൊണ്ടാണ് എന്റെ കാതലിനെ ഞാൻ മറച്ചു വെച്ചത്. என்ன மன்னிச்சிராசான, உன் நல்ல மனசை புரிஞ்சிக்காம நான் ஏதாவது தப்பா பேசிட்டேன். போட்டே கொண்டு இவ்வளவு நேரம் நீங்க பேசுனதில்லை, நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். நீங்க சொல்றது எல்லாத்துலயும் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா எனக்குன்னு சொல்ல ஒரே ஒரு நியாயம்தான் இருக்கு. ஒரு பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னால இன்னொருத்தர் மேல ஆசை வைக்க கூடாது. அப்படி ஆசை வச்சு அது நிராசை ஆயிட்டா நிச்சயமா அவ வாழ்க்கையில எந்த நிம்மதியும் இருக்காது. இதுக்கு மேல உங்க விருப்பம்.